மாவட்டத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளில் 8 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்காளர் பட்டியலை முறையாக திருத்தம் செய்ய வேண்டி அதிமுக சார்பில் சேலம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தேர்தல் அதிகாரியுமான பிருந்தா தேவியிடம் கோரிக்கை மனு வழங்கினார். தமிழகத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. 2026க்கான வாக்காளர் பட்டியலில் தயார் செய்யும் பணியில் தேர்தல் ஆணையம் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க முறை திருத்தம் வாக்குச்சாவடிகள் குறித்தும் ஆலோசனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அதிமுகவினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். மேட்டூர், எடப்பாடி, சங்கரகிரி, வீரபாண்டி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் பல இடங்களில் வாக்காளர்களின் இறப்பு, வெளியூர் சென்றவர்கள் மற்றும் வாக்காளர்களின் பெயர் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்தில் உள்ளதை வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் என கோரிக்கை மனு வழங்கினர். மேலும் இதற்கான ஆதாரத்தையும் இணைத்து மனுவாக தேர்தல் அதிகாரியிடம் வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் மாநில துணை செயலாளர், வழக்கறிஞர் சரவணன் உள்ளிட்ட அதிமுகவின் வழக்கறிஞர்கள் கோரிக்கை மனுவை சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினார். செயலாளர் ஆர். இளங்கோவன் அவர்களின் அறிவுறுத்தல்படி இன்று சேலம் புறநகரை சார்ந்த 8 தொகுதிகளிலும் இறப்பு மற்றும் வெளியூர் சென்ற நபர்கள் மற்றும் இரட்டை பதிவு உள்ள நபர்களை நீக்க வேண்டி ஒவ்வொரு தொகுதியிலையும் சுமார் 10,000 பேர் உள்ளார்கள். அவர்களை நீக்க சொல்லி இன்று 8 தொகுதியுடைய வாக்காளர் பட்டியலில் இறப்பை நீக்க வேண்டி மனு கொடுக்கப்பட்டது. அதற்குரிய ஆதாரத்துடன் மாவட்ட ஆட்சியாளர் அவர்களிடம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் அனைத்து மனுக்களையும் பெற்றுக்கொண்டு இமீடியட்டாக உத்தரவு பிறப்பிப்பதாக உறுதியளித்துள்ளார். அவ்வாறு உத்தரவு பிறப்பிக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கையை பொதுச் செயலாளர் அவர்களின் அனுமதி பெற்று அவர்கள் உத்தரவுப்படி நடந்து கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இரட்டை வெளியூர் சென்று சுமார் நான் 5 வருஷம் ஆகிப்போச்சு. 5 வருஷம் ஆன பிறகும் அந்த பதிவு அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது வெளியூர் போனவங்க. அடுத்தது ரெண்டாவது விஷயம் இறப்புங்கிறது அதே மாதிரி இறப்புங்கிறது ஒவ்வொரு தொகுதிக்கும் மினிமம் 4,000 5,000 இருக்குது. டபுள் என்ட்ரி இருக்குது. இதை வாக்கு திருட்டுன்னு சொல்லி நபர்களுக்கு திருடத்துக்கு தெரியும் என்ற நோக்கத்துடன் அதிலிருந்து தவறை நடக்காமல் பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஜனநாயக முறைப்படி அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளரின் உத்தரவுப்படி மேற்படி மனு மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கப்பட்டுள்ளது. எப்படி எடுக்கிறாங்கன்னு பொறுத்து தான் அது தெரிந்து உள்ளதா தெரியாத உள்ளதான்னு தெரிஞ்சுக்க முடியும். கொடுக்கப்பட்ட மனு பரிசீலனையை பொறுத்துத்தான் இதில் உள்ள அரசியல் தெரியும். நன்றி. குறிப்பா எந்த தொகுதியில் அதிகமான இந்த மாதிரி சேலம் மாவட்டத்தில் 8 தொகுதியிலையுமே 5 முதல் 10,000 வரை எல்லாத்துலேயுமே இருக்குது. கலந்து தான் இருக்குது. இந்த தொகுதின்றது இல்லை, எல்லா தொகுதியுமே புறநகர் மாவட்டத்தை சேர்ந்த 8 தொகுதியிலையுமே எல்லாத்துலேயுமே இருக்குது. இதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக பண்ணிடல, எல்லா தொகுதியிலையுமே 5 முதல் 10 தொகுதிகள் 10,000 ஓட்டுகள் இருக்குது. புதிதாக அதாவது இறப்பை எடுக்கவே இல்லை. இதுவரையும் இறப்பு அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது. வெளியூரில் இருக்கிறவங்களை ஃபஸ்ட்டு எடுத்தால் தான் கள்ள ஓட்டுகளை குறைக்க முடியும். வெளியூர் சென்றுட்டு பல வருஷம் ஆகிப்போச்சு. மேட்டூரில் ஒரு ஃபேக்ட்ரி மூடி சுமார் 6 வருடம் 7 வருடம் ஆகிப்போச்சு. 10 வருடம் ஆகிப்போச்சு. அந்த லாங் கிளாத் மில், அந்த மில்லில் இருக்கிற எல்லா குடும்பமும் வெளியே போயிட்டாங்க. அந்த நிலத்துக்கு எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது 2,000 ஓட்டை மாற்று கட்சியில் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் போட்டு இருந்துருக்காங்க. அந்த 2,000 ஓட்டும் வெளியூருக்கு போயிட்டாங்க. வெளியூர் போன பின்னாடும் அந்த ஓட்டு வாக்காளர் பட்டியலிருந்து அவங்களை நீக்கலை. இது வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அந்த 2,000 ஓட்டையும் மாற்று கட்சியில் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் போட்டு இருந்துருக்காங்க. குறிப்பாக அதிமுகவும் அந்த பூத் ஏஜென்ட்லாம் இருப்பாங்க. ஏன் இது யாரோட கவனக்குறைவு இந்த மாதிரி நடக்குது? இல்லை, யாருக்கு நாங்கள் அது வலியுறுத்தி சொல்லி எடுக்கலை, நடவடிக்கை எடுக்கலை. அதுதான். ஆமாம், பதிவு தபால் அனுப்பி எலெக்ஷன் கமிஷனுக்கு பதிவு தபால் அனுப்பிச்சிக்கிறோம். நாட் அட் ஆல் டேக்கிங் எனி ஸ்டெப்ஸு. அதுதான். ஓகே, தேங்க்யூ.